அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு வாழ்த்துக்கள் விஜய் அண்ணன். சரி, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் ஆயிடுச்சு தேர்தல் முடிவை வெளியிட்டு. விஜய் அண்ணன் வந்து அவங்களோட கட்சி தமிழக வெற்றி கழகம் 100 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். ஏன் அப்படின்னா, யாராக இருந்தாலும், அது எதிரணியாக இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அதனால முதல் கண் புதிய முதல்வர் அண்ணன் விஜய் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இதுல வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து எவ்வளவு தூரம் தவறா கணிச்சிருந்தேன் அப்படின்றதையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் ஒரு சீட்டு தான் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா கலை யதார்த்தம் அப்படின்றது வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா நான் இங்க வெளிநாட்டுல இருந்துட்டு களத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம என்னோட கணிப்பும் தவறு. அவங்க முதல் தேர்தலே 100 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுறது அப்படின்றது பெரிய விஷயம். அதை வந்து நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சிருவோம். சரி, இப்ப அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் நான் வந்து எதுவுமே காணொளிகள் போடல. நெறைய பேரு எனக்கு வந்து நீங்க தனிப்பட்ட முறையில அழைச்சுலாம் பேசியிருந்தீங்க. நான் ஏதோ மன உளைச்சல்ல இருக்கேனா, இல்ல மன சுணக்கமா இருக்கேனா அப்படின்னு மின்னஞ்சல் அனுப்பிச்சிருந்தீங்க, பேசுனீங்க. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நான் மன சுணக்கம் அடைய மாட்டேன் அப்படின்னு. சொல்லப்போனா இது வந்து ஒரு மண் துகள் மாதிரி. இந்த சவால் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மண் துகள் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, தமிழ் தேசியம் அப்படின்றது இமயமலையை போய் பிடிக்க வேண்டிய ஒரு சித்தாந்தம். அப்ப இந்த மண் துகள் ஒரு ஒரு சாதாரண ஒரு தோல்வி வந்து நம்மள வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்றத நான் எப்பயுமே ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பேன். ரொம்ப முக்கியமா நம்ம வந்து 234 இடங்கள்ல தோல்வி அடைந்தாலும் பரவால்ல. 234 இடங்கள்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் பரவால்ல. நம்ம அது 2த்தையும் ஒண்ணா தான் எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம், சிந்தனை எனக்கு எப்பயுமே உண்டு. 2016 தேர்தல்ல இருந்தே நான் இப்படிதான் இருந்தேன். இப்ப இதுல எதுக்கு வந்து விஜய் அண்ணனை வந்து நான் விமர்சிச்சிருக்கேன். அதெல்லாம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அவங்க ஒருவேளை நல்ல ஆட்சி குடுத்தாங்கன்னா நம்மளே சொல்லலாம். தேர்தலுக்கு முன்னாடி நான் விஜய் அண்ணன் என்ன விமர்சனம் செஞ்சேனோ அதேதான். இப்ப எதனால வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன் அப்படின்னா, இத வந்து நான் வந்து ஒரு விளையாட்டு வீரர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவர் வந்து மைக்கேல் ஜோர்டன் அப்படின்ற கூடைப்பந்தாட்ட வீரர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடிக்கடி சொல்லுவாரு. அது கூடைப்பந்தாட்ட இதுல வந்து நான் வந்து நெறைய வாட்டி டிட்ராய்ட் பிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு அணிகிட்ட நான் தோத்து போவேன். ஒவ்வொரு வாட்டி தோத்து போனாலும் நான் போய் அவங்க கிட்ட கை குலுக்கி, "நீங்க நல்லா விளையாண்டீங்க. வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள்" அப்படின்னு நான் சொல்லிட்டு வருவேன். தடவை நாங்க அவங்கள வீழ்த்திட்டோம். ஆனா, அந்த அணியினர் எங்ககிட்ட கிட்டயே வரல. கை குலுக்கவும் இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஏன் அப்படின்னா, வெற்றி தோல்வி இல்ல அந்த விளையாட்டு அப்படின்றது. அந்த விளையாட்ட நம்ம முதல்ல மதிக்கணும். கூடைப்பந்தாட்டம் அப்படின்னு அந்த விளையாட்ட நம்ம மதிச்சோம் அப்படின்னா, வெற்றி தோல்விய நம்ம சாதாரணமா எடுத்துப்போம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து தான் இத நான் எடுத்துக்கிட்டேன். எதிரியா இருந்தாலும் வெற்றி பெற்றானா வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு. அப்ப இந்த இந்த தோல்வி வந்து என்ன பாதிக்கலையே அப்படின்னா, சுத்தமா என்ன பாதிக்கல. நான் வந்து ரொம்ப சாதாரணமாவே இருந்தேன். அன்னைக்கு இரவே நான் வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்ப நான் சீமான் அண்ணன்ட்ட சொன்னேன், "நம்ம 4% எடுப்போம்னு நினைக்கிறேன். நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது. இத தாண்டி போகணும்." அண்ணனும் சரின்னாங்க. அண்ணனுமே அப்ப தெளிஞ்சுட்டாங்க. அப்ப அந்த மாரி தான் ஒரு எண்ணமே தவிர, இதனால சுணந்து அப்படியே சுணுங்கி போயிட்டு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, நம்மள அப்படியே ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்க, இந்த இதுல தோத்துட்டோம் அப்படின்ட்டு. ஒரு குழிய நோண்டி நம்மள தள்ளி விட்டு மணல மூடிட்டு போயிடுவானுங்க ஒரு ஒரு செடிய நட்டுட்டு. அதனால இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நம்ம கருதாம, நாம நம்மளோட இலக்கை நோக்கி வேலை செய்ய வேண்டும். இப்ப இந்த இந்த ஆட்சி ஏற்று 16 நாட்கள் ஆச்சு. இதுல மிகப்பெரிய அளவு மாற்றம் அப்டின்னா எனக்கு தெரியல அப்டின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப சொல்லப்போனா இப்ப 16 நாட்கள் ஆயிருக்கு. அவங்களுக்குமே புதுசு. எல்லாருமே புதுசா வந்திருக்காங்க. அமைச்சரவர்கள்லாம் நெறைய பேர் புதுசா இருக்க அமைச்சர்கள்லாம். அப்ப அவங்களுக்குமே கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். இது ஒரு அரசியல்னா என்ன? நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கிறது அப்டின்றது. அப்ப அதற்கான நேரத்த நம்ம குடுக்கணும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஆ ஆனா அத தாண்டி சில சில வருத்தங்களும் உண்டு. அத அப்புறம் பேசுவோம். அப்ப இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? இந்த 16 நாட்கள் நான் எதுவும் பேசல. நீங்க எல்லாம் சொன்னீங்க. அதுக்கான காரணம் இதுதான். உண்மையிலேயே நான் வந்து இத வந்து ஒரு பெரிய இதா எடுக்கல. நெறைய பேர் என்ன அழைச்சு அவங்க சொன்னப்ப நான் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒண்ணும் ஆகாது. இத தாண்டி நம்ம வருவோம். மிகப்பெரிய அளவு நம்ம வெற்றி பெறுவோம் அப்டின்ட்டு. அதனால இது ஒரு பெரிய விஷயமா நான் கருதல. ஆனா இத தாண்டி வந்து இப்ப சில விஷயங்கள் நான் பேசணும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். இப்ப அமைச்சர்கள் அந்த இதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா, இப்ப சில பேர் வந்து விஜய் அண்ணன் வந்து தமிழர் இல்ல. அவர் வந்து தெலுங்கர் அப்டின்லாம் சொல்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஏன் அப்டின்னா, அவர வந்து நான் தமிழரா தான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் அண்ணனே வந்து ஒரு படம் ஒண்ணு நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல சர்க்கார் அப்டின்ற படத்துல அந்த அந்த பிற மொழியினர வந்து சில இடத்துல தாக்கி பேசுற மாரி வசனங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நடந்துச்சு. அப்ப தமிழர் அல்லாத ஒருத்தர் வந்து அந்த மாரி நடிக்க மாட்டாரு. தமிழர் வந்து அத நடிச்சிருந்தாங்க விஜய் அண்ணா. அதனால அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க தமிழர் தான். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இதுல தெலுங்கர்களுக்கு ஒரு குணம் உண்டு. ஏதாச்சும் ஒருத்தன் வெற்றி பெற்றுட்டான்னா, அவன் ஏன் ஆளு, ஏன் ஆளு, ஏன் ஆளுன்னு சொல்றது. அவங்க ராஜராஜ சோழனே தெலுங்கர் அப்படிம்பாங்க. அதனால அவங்கள விட்டுருங்க. ஆனா எனக்கு என்ன வருத்தம் அப்டின்னா, இப்ப விஜய் அண்ணன வந்து அவங்க ஒரு
அதுக்கப்புறம் ஒரு வாரிசுன்னு ஒரு படம் நடிச்சாங்க. அந்த தெலுங்கு மாஃபியா அவர கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இப்பயுமே அவர்கிட்ட அந்த அவங்க கட்டுப்பாட்டுல தான் அவர் இருக்கிற மாரி எனக்கு படுது. ஏன்னா அமைச்சரவை பட்டியல்லாம் பார்க்கிறப்ப அப்படிதான் தெரியுது. ரொம்ப ஜாதிய உணர்வு மிக்கவர்கள்லாம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அமைச்சர்கள் பட்டியல்ல பார்க்கிறப்ப வருத்தமா இருக்கு. அது ஒரு வருத்தம் இருக்குது. ஆனா இதை தாண்டி என்ன அப்படின்னா, இப்ப தம்பி ராஜ்மோகனுக்குலாம் வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். ஆனா இது வந்து ஒரு மாற்றமா நான் பார்க்கிறேனா அப்படின்னா, இல்ல. இத நான் ஒரு மாற்றமா பார்க்கல. ஏன்னா, இப்ப நாங்க சீமான் அண்ணனும், அவரோட தம்பி தங்கைகள், அவரோட கட்சியினர் நாங்க பேசுறது வந்து அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம். இப்ப அடிப்படையா இங்க ஒரு மாற்றம் வருமா அப்படின்னா, எனக்கு இது தெரியல. இல்ல இன்னும் அந்த மாற்றத்த நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஆட்சியேற்ற 16 நாட்கள் ஆயிடுச்சு. அந்த அடிப்படை மாற்றத்துக்கான எந்த சாத்தியக்கூறுகளையும் நான் இதுவரைக்கும் பார்க்கல. ஒருவேளை இதுக்கு மேல அது வந்துச்சு அப்படின்னா, அத நம்ம வந்து ஒண்ணும் விமர்சனம் செய்ய போறதில்ல. ஏன்னா, ஒரு நல்லாட்சி யாராச்சும் குடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறனோட, ஒரு வெளிப்படை தன்மையோட, ஊழல் லஞ்சம் கம்மியாக, கனிம வள கொள்ளை இல்லாம, மணல் கொள்ளை இல்லாம, சாயக்கழிவை கொண்டு போய் ஆத்துல கொட்டாம, இந்த மாரியெல்லாம் ஒருத்தவங்க ஆட்சி குடுக்குறாங்கன்னா, நம்ம யாரையும் அவங்கள போய் விமர்சனம் செய்ய முடியாது. மலைகளை உடைக்காம. அதெல்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்னு நம்ம விமர்சனம் செய்ய முடியாது. ஆனா அதெல்லாம் நின்ன மாரி எனக்கு தெரியல. ஒருவேளை நான் தான் அத தவறா சொல்றேனா அப்படின்னும் எனக்கு தெரியல. ஆனா அதே சமயம் இந்த இந்த ஆட்சி வந்து இன்னும் ஒரு 6 மாதங்கள் ஆகும். நம்ம வந்து என்னன்னு கணிக்கிறதுக்கே. இவங்க என்ன எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு கணிக்கிறதுக்கே. அப்ப அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் 6 மாதங்கள் பொறுமையா இருந்து தான் இவங்கள விமர்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, மக்களுக்கே தெரியணும் இந்த ஆட்சி எப்படி அப்படின்னு. மக்களுக்கு வந்து நம்ம வந்து மனசுல ஏத்துற மாரி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நீடித்து நிலைக்க வேண்டும் அப்படின்றால் அரசியல்ல நீடித்து நிலைக்கணும் அப்படின்னா, அதுக்கு கொள்கை, தத்துவம், கோட்பாடுகள் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இல்லாம வெறும் இன்ஸ்டாகிராமையும், சமூக ஊடகங்களையும் மட்டும் பயன்படுத்தி மக்கள் மனதுல விளையாண்டுறலாம். ஒரு வாட்டி விளையாடலாம். சுனாமி மாரி வந்து ஆழிப்பேரலை மாரி வந்து ஆட்சிய பிடிச்சிடலாம். ஆனா நீடித்து நம்ம இருப்போமா அப்படின்னா, அதற்கான விடை எனக்கு தெரியல அப்படின்றது தான் அர்த்தம். ஆனா அதே சமயம் மக்கள் மனநிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது. சில நேரங்கள்ல சிலர் வந்து காணொளிகள் போட்டிருந்தாங்க. அந்த காணொளிகள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் ஏன் தோற்றுச்சு அப்படின்னு ஒரு மனநல மருத்துவர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. அவரோட காரணங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க குடுக்கணும் அப்படின்றாரு. அதுல நான் முற்றிலுமா எதிர்நிலையில இருந்து அத நான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோட கருத்த நான் வரவேற்கிறேன். அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னு வரவேற்கிறேன். அந்த கருத்த நான் ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா, மக்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா, அத நம்ம குடுக்குறது வந்து நல்ல அரசியல் கிடையாது. மக்களுக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவர்களை வழி நடத்துவதுதான் ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான அழகு. அத சீமான் அண்ணன் பண்ணாங்க இல்லையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே யாரும் இப்படி ஒரு தேர்தல் பரப்புரை பண்ணியிருக்க முடியாது. போயிட்டு நான் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவேன்னு எல்லாம் போட்டு அண்ணன் சொன்னாங்க. ஆனா மக்கள் வந்து மக்களுக்கு புரியல அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஒரு விதத்துல மக்கள் பாவம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் சொன்ன மாதிரி மக்கள் பாவம். ஏன்னா மக்கள் இப்படிதான் வச்சிருக்காங்க அவங்க. சினிமா, சின்னத்திரை, சாராயம், போதை, கிரிக்கெட் இத வச்சுக்கிட்டே வந்து தமிழ்நாட்ட ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒரு அமைப்புல இருக்கிற மக்கள் வந்து அவ்வளவுதான் சிந்திக்கிறாங்க. அப்ப மக்களுக்கான சீமான் வந்து கொண்டு வந்து குடுக்குற நல்லது தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க ஒரு நாள் தேடி வருவாங்க. அப்ப நாங்க வெற்றி பெறுவோம். ஆனா அதற்காக மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம குடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல அரசியல் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப 3 சிலிண்டர் 6 சிலிண்டர் குடுப்போம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல அரசியல் கிடையாது. நல்ல கல்வி, கல்விக்கேற்ற ஒரு வேலை, வேளாண்மைக்கு முக்கியத்துவம், சிறு குறு தொழில்களுக்கு முக்கியத்துவம், இந்த மாதிரியான ஒன்னை உருவாக்கி வருமானத்தை பெருக்குவது, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, அதன் மூலமாக அவர்கள் வாங்கிக் கொள்வது ஒரு நல்ல அரசியலை தவிர, இலவசமா நான் இதை கொடுப்பேன், இலவசமா நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாங்குறது வந்து ஒரு நல்ல அரசியலை நான் பார்க்கல. உலகத்தில் தலை சிறந்த நாடுகள் யாரும் இந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ண மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடாக இது நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப ஒரு மனநல மருத்துவர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்கு அது உண்மை கிடையாது. இப்ப என் பையனை எடுத்துப்போமே, என் பையன் காலையில ஏந்திரிக்கிறான். நான் 10 மணிக்கு தான் ஏந்திரிப்பேன். நான் வந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஐபேட் பார்த்துக்கிட்டே இருப்பேன்றான். சரி, என் பையனுக்கு அதான் ஆசை அப்படின்னு நான் விட்டுற முடியுமா? ஒரு அப்பாவா நான் அவனை சீக்கிரம் எழுப்பி அவனை கூட்டிட்டு ஓடுறது, விளையாடுறது, ஒடியாடுறது, அவனுக்கு என்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்கணுமே தவிர, அப்பதான் ஒரு நல்ல அப்பா நான். அந்த மாதிரிதான் ஒரு நல்ல தலைவரா சீமானனை வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து கட்சி வந்தா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்காக நாங்க வந்து தவறானவர்கள் கிடையாது. சீமானன் இதுல தோத்துட்டாங்க, 234 இதுலயுமே நீங்க தோத்துட்டீங்களே அப்படின்னா, அது 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 தோத்ததுனால என்ன? யாருக்கிட்ட தோத்தோம்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க வெற்றி பெறுவோம்ல, அப்ப பேசிப்போம். வெற்றி பெற வரைக்கும் நாங்க உழைக்க வேண்டும். அதுதான் இலக்கு எங்களுக்கு. நிறைய பேர் விமர்சனிச்சாங்க. சீமானன வாக்குகள் என்ன இல்லை அப்படின்னா ஒருத்தர் பேசினாரு. அதெல்லாம் மனசுல இருக்கு. இப்ப இதுக்கு பதில் நான் சொல்லணும் அப்படின்னா, சீமானண்ணன் வருகை அப்படின்றது
தமிழர் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் நான் நிறைய வாட்டி சொன்னது இன்னமும் நான் ஒத்துக்கிறேன். அதுதான் உண்மை. அப்ப மாற்றத்திற்காக வந்த தலைவர் முதல்வர் ஆயிட்டாங்க அண்ணன் விஜயன். அவ்வளவுதான் ஒரு முதல்வர் அப்படின்னு தான் நம்ம கூப்பிட முடியும். அவரை நான் அதுக்கு மேல நான் பொருத்தி பார்க்கல. ஆனா சீமான் அண்ணா அப்படின்றவங்க அவங்க ஒரு ட்ரெண்ட் செட்டரா நான் பார்க்கிறேன். அவங்க ஒரு சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தமிழ் இனத்திற்கும் தமிழ் தேசியத்தை வழிநடத்துறதுக்கும் தகுதியான நபர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தோத்துட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. இப்ப வெற்றி பெற்றுட்டோம். என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாம்? அப்பயே நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் சொல்லுவீங்களா? நீங்க அடிக்கடி அதான் சொல்லுவீங்க இல்லையா? அதனால தோத்துட்டோம் அப்படின்றதுனால நாங்க கீழே இறங்கிட்டோம். இல்ல எங்களுக்கு இதுன்னு கிடையாது. நாங்க எப்பயுமே வெற்றி பெற வரைக்கும் உழைப்போம் அப்படின்றதா எங்களுடைய இலக்கா நாங்க வச்சிருக்கோம். சரி. இதுல எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது இப்ப சமீபத்துல நடந்துச்சு. என் பெயர் கொண்ட ஒரு ஈழத்துல இருந்து ஒரு எம்பி வந்தார். இல்லையா? அவர் சீமான் அண்ணனை ரொம்ப தரக்குறைவா பேசுறது, அதெல்லாம் பண்ணாரு. இது 2026ல நடக்குது. 2021ல திமுக ஆட்சி வரத்துக்கு முன்னாடி தேர்தல் நம்ம வாக்கு போட்ட அடுத்த நாள் இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. அது என்னன்னா, இந்த 3 லட்ச ரூபா வாங்கியிருந்தார்ல ஒரு தம்பி, ஊதியம் வாங்கினார்ல, அவரு ஒரு ஈழத்து போராளியின் மனைவியை நேர்காணல் பண்றாரு. நேர்காணல் பண்றப்பலாம் சீமான் சுத்தி கேள்வி கேட்டார். அவங்க இந்த நேர்காணல் முடிச்சு இன்னொரு நேர்காணல் சொன்னாங்க. எப்பயுமே நான் அதை விட்டு வெளியில வந்தா இவர் சீமான் அவர்கள் பெயரை களங்கப்படுத்துவதற்காக ஒரு நேர்காணல் எடுத்த மாதிரி இருந்துச்சு 2021 சொன்னாங்க. அதே இது இப்ப 2026ல விஜயண்ணன் தமிழர் தான் அவரோட ஆட்சியிலையும் நடக்குது அப்படின்னா எனக்கு இது எப்படி தோணுது அப்படின்னா, அதாவது நம்ம மாற்றம்னு மக்கள் வாக்களிக்கிறாங்க. அரங்குகள் மாற வேண்டும், அந்த நடிகர்கள் மாற வேண்டும்னு. அரங்கு மாறிடுச்சு, நடிகர்களும் மாறிட்டாங்க. ஆனா அதே காட்சி அமைப்பா இருக்கே அது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு நம்மளுக்கு வருது. அப்ப இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு. இன்னொன்னு திருமாவளவன் அண்ணனுக்கு சீமான் அண்ணன் மேல ஏன் இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாளா இந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கு. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலா நான் பார்க்கல இதை. அதை நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா விசிகால இருக்கிற சில அண்ணன் தம்பிகளை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டு பட்டுன்னு பேசுற ஆளா இருந்தாலும் நல்லவங்க அவங்க. ஆனா திருமாவளவன் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில இப்படி நடந்துட்டாங்க அப்படின்னு படுது. இதை தாண்டி இந்த வெற்றி தோல்விகளை ஏன் என்ன பாதிக்கல அப்படின்னா, ரஜினிகாந்த் ஒரு நூல் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, ஒரு யோகியின் சுயசரிதம். அந்த நூலை நீங்க படிச்சு தெய்வத்தை உள்வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஒரு மாயை அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு ஒரு இது தோணிடும். அது இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப எல்லாமே போலியா இருக்கு. இந்த இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல நடக்குது எல்லாமே ரொம்ப போலியா இருக்கு. இப்ப அதனால அதை நம்ம நினைச்சு ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடாது அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த உலகத்துல உண்மையான ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? தெய்வம் மட்டும் ரொம்ப உண்மையா இருக்கு. மற்றது எல்லாமே போலி. இந்த உலகத்துல மாயையா இருக்கு. இப்ப ரொம்ப மாயை அதிகமாயிடுச்சு, போலிகளும் அதிகமாயிட்டாங்க. அப்ப சிவவாக்கியர் ஒரு பாடல் ஒண்ணு சொல்லுவாரு. நினைப்பதொன்று கண்டிலேன் நீ அல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயமை, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே அப்படின்ட்டு. அப்ப அந்த தெய்வம் தான் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு நாள் தோணும், இந்த இனம் விடுதலை பெற வேண்டும், சீமான் முதல்வராகணும், அது கூடிய விரைவில் நடக்கும், அது தெய்வம் செய்வாங்கன்னு நான் திண்ணமா நம்புறேன். அதனால இந்த வெற்றி தோல்வி, இந்த தற்காலிகமான தோல்விக்கெல்லாம் மன உளைச்சல் பெற்று சுணக்கம் அடைஞ்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம தொடர்ச்சியா நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா அதுக்காக நான் கொஞ்சம் அப்படியே இந்த திரைப்படங்கள்லாம் பார்க்கறது அதெல்லாம் பண்ணிட்டு அதை பற்றி சில விஷயங்கள்லாம் பேசலாம். அகிரா குரோசாவா படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய படங்கள் அகிரா குரோசாவா படங்கள். அவரை பத்தி பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். எனக்கு பிடிச்ச திரைப்படங்களை பத்தி பேசணும்னு விருப்பப்படுறேன். கொஞ்ச நாள் அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவரும் பகிருங்கள். மிக்க நன்றி.